நம்ம சமூகத்தின் பொது புத்தியில் ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்கு எப்பயுமே. என்னென்னா, ரொம்ப கருப்பாக இருக்கீங்க, இல்லை பார்க்க உடையாக ரொம்ப எளிமையாக சாதாரணமான உடையில் இருக்கீங்க, இல்லை உங்களோட பேச்சில் வந்து ஆங்கில கலப்பு இல்லாமல் இன்னும் ஊர்க்காரனை தான் பேசுகிறீங்க, இப்படிலாம் இருந்தால் அவன் ஒன்றும் ஏழை, இல்லை அவன் ஒரு சாதாரண வேலை செய்கிறான், இல்லை அவன் அடிமையாகிறதுக்கு எப்பயுமே தயாராக இருக்கான். இப்படி ஒரு சிந்தனை நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. ஈவன் சமீபமாக ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து நாங்கள் ஃபேமிலியோடு போயிருக்கோம். நான் முன்னாடி போயிட்டு, இப்போ இல்லை நான் சொல்கிறது, இது நடந்து வந்து ஒரு 7-8 வருஷம் இருக்கும், அருவி வந்ததுக்கப்புறமா தான். உள்ளே போயிட்டு ஹோட்டலில் அந்த டேபிள் புக் பண்ண இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா. நான் உள்ளே போய் டேபிள் பார்த்து நிற்கிறேன். அப்போ ஒரு ஃபேமிலி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி இப்படி நாங்கள் திரும்பினேன், இந்த டேபிள் க்ளீன் பண்ணிருங்களேன் அப்படின்னாங்க என்கிட்ட. நான் ஒன்று சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பினேன். தம்பி கொஞ்சம் குயிக்காக பண்ணிவிடுங்க. நான் சொன்னேன், நான் சாப்பிட தாங்க வந்திருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படின்னா. எங்கள் அக்கா அதை பார்த்துருச்சு தூரத்துலேருந்து. எங்கள் அக்கா நல்லா சிகப்பாக நல்லா கலராக இருக்கும். அது வந்து பார்த்தது வேக வேகமாக கிட்ட வருது. என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை அவங்க என்னன்னு தெரியாமல் டேபிளை கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுதான் உங்ககிட்ட இப்படி கேட்பாங்க, என்ன கேட்டீங்க அவங்க கேட்டாங்க, யாருன்னு தெரியுமா அவனு எங்கள் அக்கா கத்துது. நாங்கள் கேட்ட அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க, வேணும்னு சொல்கிறது இல்லை, அவங்களுக்கு அவங்க பார்வையில் இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த வேலை தான் அநேகமாக செய்வான் அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒன்று பழகுனது தானே, அது ஒன்று இருக்குது. அப்போ நம்ம இல்லை அப்படிங்கும்போது அவங்ககிட்ட நம்ம சண்டை போடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அவங்ககிட்ட குவைட்டாகவே வந்து இல்லைங்கிறத புரிய வைக்க முயற்சி தான் பண்ணணும்.